சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். இரவு நேர உறக்கத்திற்கு பின் சற்று சோம்பலாய் விழிக்கத் தொடங்கிய நேரம் காலை 8 மணி. நடைமேடை நெடுகிலும் இருந்த நாற்காலிகளில் அரைகுறையாக தூங்கி கண்கள் சிவந்த நிலையில் ரயில் பயணிகள், கூடவே இதர மக்கள். குப்பை தொட்டிகள் பிரசவ வேதனையில் வயிற்றை நிரப்பி நிற்க, அதை சுற்றி வீசப்பட்ட பாட்டில்கள், பேப்பர்களை ஒருங்கிணைத்து சுத்தம் செய்யும் சுகாதார பணியாளர்கள் மட்டும் சுறுசுறுப்பாய். குருவாயூர் வண்டி 9 மணிக்கு ஓட்டத்தை தொடங்க தயாராக நடைமேடையில். சற்று தளர்ச்சியாய் ஒரு சிறிய ட்ராலி பெட்டியுடன் வந்த ராஜேஷ் B2 பெட்டியை தேடி அடைந்து தனது படுக்கை எண் 13 அடையாளம் கண்டு அமர்ந்து சற்று அமைதியானான். மனம் இன்னும் பெரிய அழுத்தத்தில். அலுவலக பணி காரணமாய் நேற்று சென்னை வந்த ராஜேஷ் வேலையை முடித்து இரவு தங்கிவிட்டு இன்று காலை பயணத்தில் வீட்டை நோக்கி மதுரைக்கு கிளம்பினான். ரயில் வண்டி நகரத் தொடங்க கொஞ்சம் கொஞ்சமாய் அமைதியான நிலைக்கு வந்தவனின் மனம் சென்ற மாதம் வீட்டில் நடந்த நிகழ்வுகளை அசை போடத் தொடங்கியது. அவனுக்குள் கடந்த 10 நாளாய் புயல். காரணம் அப்பா கோவிந்தன். ராஜேஷிற்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஓடிவிட்டன. மனைவி மாலா, 3 வயது பையன் கணேஷ். அடிப்படையில் அப்பா வெகு நேர்த்தியானவர், ஆனால் ஆழமானவர். அதுவும் தன் மனைவி பார்வதி 1 வருடத்திற்கு முன்பு மறைந்ததும் ரொம்ப அமைதியாகி போனார். உள்ளுக்குள் உறைந்து போனார் கோவிந்தன். பையன், மருமகள், கூடவே பேரன் கணேசன் என இவர்களுடன் ரசனையாய் பேசி பாசமாய் இருந்தவர் பார்வதியின் மறைவிற்கு பின் பாதி இளைத்து போய் மௌனமாகி போனார். அப்பாவின் நிலைக்கு அம்மாவின் இழப்பு காரணமாக இருக்கும். இன்னும் சில மாதங்களில் அப்பா சகஜமாகி விடுவார் என நம்பிய ராஜேஷிற்கு அவருடைய சென்ற மாத அறிவிப்பு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அன்று அவசரமாய் அலுவலகம் கிளம்பும் பரபரப்பில் இருந்தான் ராஜேஷ். டேய் ராஜேஷ், மாலையில் அலுவலகம் முடிச்சு எப்போ வருவ என கேட்ட அப்பா கோவிந்தனின் குரலில் தெரிந்தது வருத்தம் கலந்த ஏக்கம். ஒரு நிமிடம் திக்குமுக்காடி போனான் ராஜேஷ். சமீப காலமாய் அப்பாவின் பேச்சுக்களில் சுரத்து இல்லை. சொல்லப்போனால் மன அழுத்தம் தெளிவாய் தெரிந்தது. அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? வேகமாய் அப்பாவின் அருகே சென்றவன் ஆறுதலாய் அவரது உள்ளங்கையை பிடித்து கேட்டான். அவருடைய கையில் லேசாய் நடுக்கம், கண்களில் ஒரு துளி நீர் துளித்தது போல் ஒரு காட்சி. சொல்லுப்பா, மாலை 6 மணிக்கு வந்துடுவேன் என அவன் சொல்ல, மாமா என்ன விஷயம்? அலுவலகம் கிளம்பும் பரபரப்புக்கிடையில் மருமகள் மாலாவும் வினவ, அது சாயந்தரம் பேசுவோமே. உங்கள் வாழ்க்கை வேலை பரபரப்புக்கிடையே இந்த வயசானவன் வேற ஒரு பாரமா? குரல் உடைந்தார் கோவிந்தன். சட்டென மாலாவும் மாமனாரின் அருகில் வந்தாள். மாமா, உடம்பு சுகம் இல்லையா? எப்போ டாக்டர் கிட்ட போகணும் என்றவளாய் அவரின் மற்றொரு கையை தாங்கி பிடிக்க, அவர், என் பேரன் கணேஷ் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டான். அதான் எனக்கு பொழுது போகலை. ஓகே, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க சொன்னவர் சற்று நிதானமாக, என்னப்பா, நான் லீவ் எதுவும் போடணுமா? மீண்டும் ராஜேஷ் கேட்க, இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலா, நீயும் கிளம்புமா என அப்பா உறுதியாய் கூறிவிட 2 பேரும் அலுவலகம் புறப்பட்டனர். மாலை சூரியன் 6 மணிக்கு தொட்டும் இன்னும் தகிக்க வீட்டுக்குள் யோசனை கலந்த கவலையுடன் நுழைந்தான் ராஜேஷ். மாலா ஏற்கனவே பள்ளிக்கூடம் முடிந்து வந்து விட்டிருந்தாள். அப்பாவின் மடியில் குழந்தை கணேஷ் குதூகலமாய் தாத்தாவும் பேரனும் விளையாடுவதை பார்க்க மனசுக்கு மிக்க மகிழ்ச்சியாய் இருந்தது ராஜேஷிற்கு. சிறிது நேர தேநீர் இடைவெளி முடிய, மாலா, ராஜேஷ், இப்படி வாங்க, உட்காருங்க. அப்பா கோவிந்தன் குரலில் தெளிவு இம்முறை. மாமா, இப்போ சரியாகிட்டீங்களா? மருமகள் கவலையுடன் வினவ, அதை தானும் ஆமோதித்தான் ராஜேஷ். நான் சொல்ல போகிற விஷயம் நான் தெளிவாக எடுத்த முடிவு. நான் தினமும் காலையிலே நடைபயிற்சி போகும்போது அடுத்த பகுதியில் உள்ள அன்பு இல்லம் வழியாகத்தான் போவேன். அங்கே என் வயது நண்பர்களை பார்த்து பேசுவேன். அப்பா சற்று நிறுத்த, மாலாவும் ராஜேஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். புரியலையப்பா என ராஜேஷ் நடுக்கமாய் கேட்க, நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம்,
நானும் அவங்களோட சேர்ந்துடலாம்னு அப்படின்னு கோவிந்தன் சொல்ல, அப்பா மாமா என அதிர்ச்சியாய் மகனும் மருமகளும். அடுத்த வாரம் சேர முடிவு பண்ணிட்டேன். உங்கள் கவனிப்பில் எனக்கு எவ்வித குறையும் இல்லை. ஆனால் நான் தனி ஆளாக இங்கே எப்படி அடங்கி முடங்கி கிடக்கிறது? பேரனும் பள்ளிக்கூடம் போக தொடங்கிட்டான். எனக்கு பேசக்கூட யாரும் இல்லை. அதனால் என்று அவர் சொல்ல, அப்பா தயவு செய்து இதை பற்றி இனிமே பேசாதீங்க பட்டென அப்பாவின் காலில் விழுந்தான் ராஜேஷ். மருமகள் மாலாவும் கண் கலங்கி நிற்க, மீண்டும் சொல்கிறேன், என் நிலைமையில் இந்த முடிவு சரியானது. நீ வாரம் இருமுறையோ அல்லது விடுமுறையிலோ அல்லது உன் சௌகரியப்படி என்னை வந்து பார்த்து பேசலாம். தனிமையும் முதுமையும் மிக கொடுமையானது. அதுவும் முதுமையில் தனிமை முடியலப்பா. எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். கண்களில் இருந்து பொல பொலவென கொட்டிய கண்ணீருக்கிடையில் அப்பா கைகூப்பி வேண்ட, வேறு வழியில்லாமல் தானும் மாலாவும் அடுத்த வாரமே அப்பாவை அன்பு இல்லத்தில் சேர்த்த காட்சி கண் முன்னே வர, குபுக்கென வந்த கண்ணீரை துடைத்தவாறு ஜன்னல் வழியை பார்த்து ராஜேஷ் தன் கவனத்தை திருப்ப முயல, ரயில் வண்டி திண்டிவனத்தில் நின்றிருந்தது. 2 நிமிடத்தில் ரயில் வண்டி கிளம்பிவிட, தனது கையில் இருந்த அலைபேசி தொடுதிரையை தடவி அதனை உயிர்ப்பித்து அமைதியான சூழலை தேடினான் ராஜேஷ். மனம் ஏனோ அதில் ஒன்றி போக மறுத்தது. மீண்டும் வெளியே வயல்வெளியை பார்த்தான். பசுமை போர்த்திய பூமி பாரபட்சமில்லாமல் படர்ந்து இருந்தது. நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? வாழ்க்கை ஏன் இப்படி பரபரப்பாய் பற்றி கொண்ட நெருப்பாய் தகிக்கிறது? குழம்பியவன் மனதில் திடீரென புத்தகம் படிக்கும் ஆசை வந்தது. ஒரு நல்ல புத்தகம் குருவிற்கு அடுத்து நம்மை குணம் உயர்த்துகிறது. சென்ற வார புத்தக விழாவில் தான் விரும்பி வாங்கி பாதி படித்த அந்த சிறுகதை தொகுப்பு புத்தகம் நினைவில் வர, சற்று பதட்டத்துடன் பெட்டியில் தேடினான். ஓ, நல்ல வேளை, புத்தகம் இருக்கிறது. நெஞ்சோடு கலந்திடு. அருமையான தலைப்பு. புத்தகத்தை எடுத்தவன் தன் நெஞ்சோடு அணைத்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்க, பகல் நிலவு சிறுகதை. ஆர்வமாய் படிப்பதில் இறங்க, அது ஒரு முதியோர் இல்லம் பற்றிய கதை. உள்ளுக்குள் ஓர் சிலிர்ப்பு ராஜேஷிற்கு. முதுமை ஓர் வரம். இளமையில் ஆடி ஓடி ஓய்ந்த பின் அமைதியாய் வாழ்க்கையை ரசிக்க வைக்கும் பருவம். ஆனால் வாரிசுகளின் சுடுசொல் வார்த்தைகளால் காயம்பட்டு கடைசியில் முதியவர்கள் காணும் களம் முதியோர் இல்லம். ராஜேஷிற்கு கதையை படிக்க படிக்க வாழ்க்கையின் அடுத்த பக்கம் கண்முன்னே வந்து நின்றது. கூடவே பாடுபட்ட வளர்த்த பெற்றோர்களை பரிதவிக்க விடும் சமூக விரோதிகள் மீது கோபம் கொப்பளித்தது. இவன் நிலையோ வேறு. தான் எத்தனையோ முறை அப்பாவிடம் கெஞ்சியும் அவர் விடாப்பிடியாய் அன்பு இல்லம் போய் சேர்ந்து விட்டது இவனுக்கு பெரிய அதிர்ச்சி. கதையின் சில கதாபாத்திரங்கள் சோகமாய் மகிழ்ச்சியாயும் ஏன் யதார்த்தமாயும் நகர, வண்டி விழுப்புரம் வந்தடைந்து விட்டது. சாய் சாய் சத்தம் பெட்டிக்குள்ளும் பெட்டிக்கு வெளியும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் தனக்குள் சிரித்து கொண்டான் ராஜேஷ். மீண்டும் சில நிமிடங்களை துளைத்துவிட்டு ரயில் வண்டியோடு தன் பயணத்தை தொடர்ந்தான் ராஜேஷ். வண்டி புறப்பட்டவுடன் கையில் சிறிய டிராவல் பேக்குடன் கருப்பு கண்ணாடி அணிந்த நடுத்தர வயது நபர் தனது பெர்த்தின் அருகே வந்து நிற்க, சற்று எரிச்சலாய் வெறித்திருந்த பெர்த்திலிருந்து எழுந்தான் ராஜேஷ். தம்பி, என்னுடைய இருக்கை எண் 14 சுட்டி காட்டியவர் பெர்த்தை மடக்கி அமர்ந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் சுதந்திரமாக போக முடியாமல் போச்சே. முதலில் சற்று சலிப்படைந்தவன் பின்னர் சரி சரி, ஒரு பேச்சு துணைக்கு பொழுதுபோக்குக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு என தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். வணக்கம் சார், நான் ராஜேஷ், கட்டுமான பொறியாளர். மதுரை வரை போகிறேன். நீங்கள் என வணங்க, ஓ மிக்க மகிழ்ச்சி தம்பி, நானும் மதுரை தான் போகிறேன். ஆர்வமாக, நீங்கள் ஏதோ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் வந்துட்டேன். குறும்பாய் சிரித்தார் அவர். சார், உங்கள் பேர் என்ன என்று கேட்க, என் பேர் ரவிச்சந்திரன், நான் ஒரு ஆசிரியர். அவரும் வணங்க, கொஞ்ச நேரத்திலேயே பரஸ்பரம் நன்கு அறிமுகமாகி போனார்கள். ராஜேஷ், உங்கள் தொழில் எப்படி போய்கிட்டு இருக்கு? உரிமையாய் அவர் கேட்க, மணல் குவாரியை இப்போ தான் கடந்த வாரம் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. மண் கிடைக்கிறது ஒரு பொன் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நகைச்சுவையாய் இவன் கூற, உண்மைதான்.
நம்ம ஊரில் கனிம வளங்கள் நிறைய கொள்ளை போகுது. மண்ணுங்கிற போர்வையில் பளிச்சென பதில் ரவியிடமிருந்து வந்தது. ரொம்ப சரி சார். ஒரே வரியில் உண்மையை உடைச்சிட்டீங்க சார். தப்பாக நினைக்காதீங்க. ஒரு சிறுகதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். அப்புறம் நாம் பேச்சை தொடரலாமா? மீண்டும் அவன் புத்தகத்தை கையில் எடுக்க, பரவாயில்லையே தம்பி, உங்களை நான் பாராட்டுகிறேன். இந்த கால இளைஞர்கள் அதிகமாக புத்தகம் படிக்கிறது கிடையாதுன்னு ஒரு கருத்து உலாவுது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்கள் கருத்தோடு நானும் உடன்படுறேன். எல்லாம் வேகம், எல்லோருக்கும் வேகம்தான் பிடிச்சிருக்கு, நான் உட்பட. ஆனால் இன்னைக்கு பகல் நேர பயணங்கிறதுனால புத்தகம் படிக்க நேரம் குறிப்பாக மனசு சொல்லுச்சு. ரொம்ப அருமை ராஜேஷ். எப்போதுமே நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அன்றாடம் ஒரு அரை மணி நேரத்தையாவது தனிமையில் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நான் கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கிறேன். அது புத்தகம் படிக்கிறது, நடைப்பயிற்சி, இசை கேட்கிறது. இப்படி கையில் எடுத்த புத்தகத்தை மீண்டும் தன் மடியில் கவிழ்த்த ராஜேஷ், பிரமாதம் சார். உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்கள் சொல்கிறத கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் என்றான். அவர் சிரித்து கொண்டே, இதுதான்ப்பா இப்போ உள்ள நவீன உலகம். எதிலையும் பலன் எதிர்பார்த்து செயல்படுற உலகம். தப்பாக நினைக்காதே, பொதுவாக சொல்கிறேன். சார் ரொம்ப அசத்துறீங்க, இன்னும் சொல்லுங்க சார். உற்சாகமாய் தான் அமர்ந்திருந்த சீட்டின் நுனிக்கே நகர, ராஜேஷ், என் பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா? நான் ஒரு ஆசிரியர். எனக்கு இதுதானே எல்லாம். ஓடுகின்ற நதி, அசைகின்ற செடி கொடி, தவழ்கின்ற தென்றல், இப்படி அசைகின்ற எல்லாவற்றையும் நாம் அமைதியாக அசையாமல் ரசித்தா எப்படி இருக்கும்? பிரமாதம் சார். இது நாள் வரை இப்படி நான் சிந்தித்ததே இல்லை. ராஜேஷ், இனிமே இப்போவே தொடங்குங்க. இந்த வினாடி தான் நம்ம வினாடி. இது திரும்ப கிடைக்காது. மீண்டும் ரவி சிரிக்க, சார், எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. உங்கள் ஆலோசனையை கேட்கலாமா என்றார். நிச்சயமாக ராஜேஷ், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கேட்கலாம். ரொம்ப தனிப்பட்டதா? ரவி சற்று தயங்க, நட்பு ரீதியில் இதை நான் கேட்கிறேன். இது எங்கள் அப்பாவோட செயல்பாடு பற்றியது. எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக செயல்படக்கூடியவர். எதிலும் நிதானமாக முடிவெடுப்பார். கொஞ்ச காலமாக சரியாக சொல்லணும்னா எங்கள் அம்மா தவறி போனதிலிருந்து ஒருவித மன அழுத்தத்திலேயே எங்கள் கூட சரியாக பேச மாட்டேங்கிறாரு. சொல்லி முடிக்குமின் ராஜேஷின் குரல் உடைய, ஐயோ, முதல்ல உங்களை திடப்படுத்திக்கோங்க. நல்லா படிச்சிருக்கீங்க தம்பி. அப்பா மேலே இவ்வளவு பாசமா? உண்மையிலே அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் என்றவராய் ரவி ராஜேஷை தட்டி கொடுக்க, தன்னுடைய அப்பா வலுக்கட்டாயமாய் அன்பு இல்லம் போய் சேர்ந்ததை கூறியவன், சார், நான் அப்படி என்ன தப்பு செய்துட்டேன்? எங்கள் அப்பா மேலே என் மனைவியும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் இப்போது உள்ள பணம் தேவைக்காக அவரை வீட்டில் தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகிறோம். அது தப்பா? மேலும் ராஜேஷ் கண்கலங்க, சரி தம்பி, 2 நிமிஷம் நான் பேசுகிறேன். எது சரி எது தப்புன்னு பின்னாடி முடிவு எடுங்க. எந்த ஒரு விஷயமும் அவங்க பார்வையில் சரிதான். உங்கள் நிலைப்பாடு எதிர்கால தேவை அடிப்படையில் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏற்றுக்கலை. அதிர்ச்சியாய் ரவியை பார்த்தான் ராஜேஷ். ஆமாம் தம்பி, அப்பாவோட பார்வையில் இருந்து பாருங்க. நீங்கள் அவருக்கு ஒரே வாரிசு. அவரோட முக்கால் வாழ்க்கை வரை ஓடி வந்த மனைவி இப்போ இல்லை. அவரோட ஆசையும் தேவையும் அனைத்து வகையிலும் பூர்த்தி செய்த உங்கள் அம்மா இப்போ அவங்களோட இல்லை. இது எவ்வளவு பெரிய இழப்பு! வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு நிலை. அதை அனுபவித்து கடந்து வரும்போது தான் அதனுடைய வலி அனுபவம் புரியும். சார், புரியுது சார். நீங்கள் நல்லா புரிய வைக்கிறீங்க. சட்டென ராஜேஷ் கையெடுத்து கும்பிட, வேணாம் ராஜேஷ், நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதன்தான். எனக்குள்ள வாழ்க்கை பற்றிய புரிதலை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அவர் எடுத்த முடிவு அவருடைய பார்வையிலே சரி. ஆனால் நீங்கள் அவர் அப்படியே விட்டு விடாமல் நல்லா அரவணைச்சு போகணும். காலம் ஒருவேளை மாறி அவர் மனம் மாறி திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ எனக்கு தெளிவு கிடச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். இதில் என்ன ஆச்சரியம்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த கதையும் இதை ஒட்டியே இருக்குது என்றவனாய் ரவியிடம் புத்தகத்தை நீட்டி பகல் நிலவு கதையை காட்டினான். கதையை முழுசாக படிச்சிட்டிங்களா ரவி ஆர்வமாய் கேட்க, இல்லை சார், இதோ முழுசாக படிச்சுக்கிட்டு அதை பற்றியும் பேசுவோம் என பரபரப்பாய் மீதி கதையை படிக்கத் தொடங்கினான் ராஜேஷ். எதிர் சீட்டில் இருந்த ரவி அமைதியாய் ராஜேஷின் உணர்வுகளை அவன் முகத்தில் படித்தார். பலவித பாவங்களை அவன் முகம் வெளிக்காட்ட ரவிக்குள்
ஒரு ஆச்சரியம். ரயில் வண்டி இப்போது திருச்சி ஸ்டேஷனிற்குள் நுழைய அவசர அவசரமாய் புத்தகத்தை மடித்து தன் இருக்கையின் மேல் வைத்த ராஜேஷ், சார், நான் மதிய சாப்பாடு வாங்க வெளியில போறேன், உங்களுக்கும் வாங்கிடுறேன் என பாசமாய் கேட்டான். இல்லை இல்லை, எனக்கு நானே வாங்கிக்கிறேன் மறுத்தவாறு ரவி எழுந்திருக்க, தயவு செய்து மறுக்காதீங்க சார், நீங்கள் எனக்கு வாழ்க்கையோட புரிதலை கற்றுக் கொடுத்துட்டீங்க. சிறுகதையே படித்து முடிச்சிட்டேன், ரொம்ப சுவாரஸ்யமான முடிவு, இதோ நிமிஷத்தில் சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுறேன், பேசிக்கிட்டே சாப்பிடலாம் என பாய்ச்சலாய் நடைமேடைக்கு ஓடிய ராஜேஷை கண்டு ஆச்சரியப்பட்டான் ரவி. அடுத்து மீண்டும் ரயில் தனது பயணத்தை மதுரையை நோக்கி தொடங்க, ஆமாம் ராஜேஷ், அப்படி என்ன சுவாரஸ்யமான முடிவு அந்த கதையில் என்று ரவி கேட்க, எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா ஒரு அனாதை இல்லத்தில், ஆனால் என்னைய மாதிரி அல்ல அவர் பையன், சொத்துக்காக தன் சுகத்துக்காக அப்பாவையே அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு காசு தேவை வரும்போது அடிக்கடி அப்பாவை தேடி வருவான். உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யம். ஆமாம், முடிவு என்ன? ரவியும் ஆர்வத்துடிப்பில் ராஜேஷை பார்க்க, அவங்க அப்பா தீர்மானமாக ஒரு சல்லி காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இதில் கதையோட கிளைமேக்ஸ் தான் கிரேட் என்றான் ராஜேஷ். ராஜேஷ், சொல்லுப்பா சொல்லு. உற்சாக உச்சத்தில் ரவி கேட்க, தன்னை மாதிரியே துணை இழந்த ஒரு பெண்ணை அன்போடு அரவணைத்து திருமணம் செய்ய முடிவெடுத்துறாரு அந்த அப்பா. சொல்லியவனாய் ராஜேஷ் கைத்தட்ட, உண்மையிலே ரொம்ப அருமை. ரவியும் சேர்ந்து கொள்ள, ஒரு முக்கியமான தனிப்பட்ட விஷயம் சொல்கிறேன். எங்கள் அப்பா கூட நாளைக்கு ஒரு பெண்ணை அவர் விருப்பப்படி திருமணம் செய்ய போகிறாரு. முதல்ல அவங்கள எங்கள் அம்மா நிலையில் வச்சு என்னால் ஏற்றுக்க, ஏன் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் உங்களோட பழகினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சொன்னதை கேட்டதும் எனக்கு எங்கள் அப்பாவோட நிலைமை புரிஞ்சது சார். ஒரு விண்ணப்பம், நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட மறுமணத்துக்கு வரணும் என ரவியின் கை பிடித்து கேட்க, என்ன தம்பி இப்படி திடீர்னு கேட்டுட்டீங்க? ஆமாம், இந்த கதையும் அதனோட முடிவும் உங்களை பாதித்தது இல்லையா? நிச்சயமா, இந்த புத்தகத்தோட கதாசிரியை நான் கண்டிப்பாக பாராட்டணும் என ராஜேஷ் கூற, எப்பவுமே தம்பி பாராட்ட தள்ளி போடவே கூடாது, அவருடைய அலைபேசி எண் ஏதாவது இருக்கா என்று ரவி கேட்க, இருக்கு. இப்பவே முகம் முழுவதும் சந்தோஷ உற்சாகத்தில் தன் அலைபேசியில் ஆசிரியரின் எண்ணை தட்டினான் ராஜேஷ். யார் அழைப்பது பாடல் கேட்டது எதிர் சீட்டின் ரவியின் அலைபேசியிலிருந்து. தம்பி, வாழ்த்துக்கள், அது என்னுடைய எண் தான். இப்போ மேலும் ஒரு சுவாரஸ்யமான முடிவு சொல்கிறேன். கதைக்கல்ல, உங்களுக்கு திருமணம் செய்த கையோட உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் தனி குடித்தனம் வச்சு அழகு பாருங்கள். ஏன்னா அவங்க ஒரு புது நிலவு, அதில் கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் தான். எனக்கும் இது மறக்க முடியாத புது அனுபவம். மதுரை வந்துடுச்சு சொல்லிய கதாரிசி ரவிச்சந்திரன் உற்சாகமாய் வாய்விட்டு சிரித்தவாறே, நாளைக்கு அவசியம் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு நான் வர்றேன் என ராஜேஷின் கையை கொடுக்க, பேச வார்த்தை இல்லாது சிறையாகி போனான் ராஜேஷ்.